10 வருஷமா திமுகவுக்கு வேலை செஞ்சதுக்காக நான் மக்கள் மத்தியில எல்லார் முன்னாடியும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நேத்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தாவேகா சார்புல கூட்டியிருந்தாங்க இல்லையா? அந்த கூட்டத்தில ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு. இப்போ வரையும் அண்ணன் திமுகவுக்கு தான் வேலை செய்றாரோ அப்படின்னு நெறைய பேர் சந்தேகம் எழுப்பி சோசியல் மீடியாக்கள்ல பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா, இவர் நேத்து பேசின விஷயங்களே பல விஷயங்கள் அப்படித்தான் இருந்தது. அதாவது இத்தன நாளா எல்லாரும் இவங்கலாம் ஓடி போயிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அதனால எல்லாம் பயங்கர காண்ட அப்படியே இந்த மேடையில கொட்டியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. அது மட்டும் இல்லாம முடிஞ்சா விஜய் அண்ணாவ கைது பண்ணி பாருங்க பார்ப்போம். தலைவர தொட்டு பாருங்க பார்ப்போம். தலைவர் வீட்டுக்குள்ள போயிருங்க பார்ப்போம். அப்படி இப்படின்னு சவால் விடுறாரு. எல்லா இளைஞர்களும் அதாவது எல்லா கல்லூரியில இருந்தும் இளைஞர்கள் வருவாங்களாம். சும்மா இருக்கிறவங்கள சொரிஞ்சு விடுற மாதிரி இவர் இப்ப தொட்டு பாருடா அப்படின்னு சவால் விடுறாரு. இவங்க ஒரு மாற்றத்தை கொடுக்க போறோம். ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்றோம். ஒரு டீசென்ட்டான ஒரு டிசிப்ளினான அரசியல் கட்சியா நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க பேசுறதெல்லாம் பாருங்க. 6 மாசத்துல யார் ரவுடின்னு தெரியும்டா அப்படிங்கிறாரு. தொட்டு பாருடா, இப்ப தொடுறா அப்படிங்கிறாரு. எல்லாரையும் ஒருமையில தான் பேசுறாரு. வாடா போடான்னு கூட பேசுறாரு. இவங்க தான் டீசென்ட்டான டிசிப்ளினான அரசியல் பண்ணுறாங்களாம். மொத்தத்தில் விஜய் அவர்களுடைய கட்சியை மக்கள் மத்தியில் ஒரு செல்லா காசா மாற்றுறதுக்கு தான் ஆதவ் அர்ஜுனா வந்திருப்பாரோ அப்படின்னு இப்போ நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்க. உங்களுடைய சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.